வணக்கம் டியர் கஸ்டமர்ஸ், வெல்கம் டு நீல் அனல்ஸ். நம்ம இப்போ ஒரு காம்போ சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது ஆஃபரே கிடையாது. நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்த ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் எல்லாமே கால் கிலோ அந்த ரேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1800 அந்த ரேஞ்சஸில் தான் வரும். ஸோ 1800 ப்ளஸில் வரும். 1799க்கு நான் வந்து காம்போ தரேன். காம்போவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் வந்துடும், முந்திரி வந்துடும், பிஸ்தா, வால்நட், அத்திப்பழம், டேட்ஸு, பிளாக் ரேசின்ஸ், இந்த 7 ஐட்டம்ஸ் வந்துடும். ஸோ எல்லாமே கால் கிலோ வந்துடும். டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg, அதுக்கு 400 கிராம்ஸ் வந்துடும். மற்றது எல்லாம் கால் கிலோன்னு வந்துடும். வால்நட் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் பாக்ஸ் வரும். மற்றது எல்லாமே கால் கிலோ. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கொடுத்த குவாலிட்டி தான், ஃபஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு காம்போ ஒன்று பார்த்தோம் நம்ம ஆன்லைனில். ஒரு கோயம்புத்தூர்லேருந்து போடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 இதே மாதிரி 7 தராங்க. அதில் என்னென்ன அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா 2 காம்போ தராங்க. ஒன்று வந்து 250 கிராமில் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே 250 கிராம். அதில் அவங்க எவ்வளோ ரேட் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா 1300 தான் கொடுக்குறாங்க. 1300 350 தராங்க. அப்போ அவங்க வந்து 1300 350க்கு கொடுக்குறாங்க 7 ஐட்டம்ஸு. நம்ம என்னோட 1800 வருது, 500 ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு பார்க்குறாங்களா? அவங்க கொடுக்கறது 7 ஐட்டம்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல. அவங்கக்கிட்ட அத்திப்பழம் கொடுக்குறதுல அத்திப்பழத்துக்கு பதிலாக பச்சை திராட்சை, மஞ்சள் திராட்சை கொடுக்குறாங்க 1. டேட்ஸும் அவங்க 1/4 கிலோ கொடுக்குறாங்க. இது 2. அத்திப்பழம் ரொம்ப ரேட் ஜாஸ்தி, திராட்சை ரொம்ப ரேட் கம்மி, அதுவும் பச்சை திராட்சை. இது 2ங்களா. அதுக்கு அடுத்தது அவங்க கொடுக்குற டேட்ஸு 1/4 கிலோ கொடுக்குறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டேட்ஸ் தராங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்டு UAE டேட்ஸ் தான். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியம், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நியூட்ரிஷன் வைஸ் இதில் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டேட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து ஒரு 4 எடுக்கிறீங்கன்னா, உதாரணத்துக்கு தான் சொல்ல முடியும், இதில் வந்து 1 எடுக்கிறதுக்கு சமமாக இருக்கும். ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் நம்ம போடுறோம். அதை 200 தான் போடுறோம். அது இந்த காம்போவில் அதை விடவும் கம்மியாக வரும், பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது அவங்க போடுறது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த 7 ஐட்டம்ஸில் நம்ம டேட்ஸ் சொல்லிட்டோம், 1/4 கிலோ போடுறாங்க. குவாலிட்டி சொல்லிட்டோம், டேட்ஸ் நம்ம குவாலிட்டி அவங்க குவாலிட்டின்னு சொல்லிட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், இந்த 4 எடுத்துக்கணும். அப்புறம் கருப்பு திராட்சை, இந்த 5மே எடுத்துக்கிறோம். இந்த 5ல் அவங்க சொல்கிற குவாலிட்டிக்கும் நான் சொல்கிற குவாலிட்டிக்கும் நான் வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாதாம்லேருந்து எடுத்துக்குவோம். கொட்டி காட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. கொட்டி காட்டினா இன்னும் கிளியராக தெரியும். அவங்க மென்ஷன் பண்ணுறது பாதாமில் ஆயில் எடுக்காத பாதாம் நம்ம கொடுக்குறது. அவங்க எடுக்கும் போதே என்ன சொல்கிறாங்க, ஆயில் எடுக்காத பாதாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவே முதல்ல தப்பு. ஆயில் எடுத்த பாதாம்ட்டு உலகத்தில் எங்கேயுமே எதுவும் இல்லை. ஆயில் எடுத்து என்ன தனியாக இன்ஜெக்ஷன் போட்டு அதை அப்படியே உறிஞ்சி அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு இது ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றும் வரல, கண்டுபிடிக்கல. ஆயில் எடுக்காத பாதாம், எடுத்த பாதாம்னால வெரைட்டி சொல்லுங்கள், என்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறது. நீங்கள் உண்மையாகவே ஒரு நல்ல பாதாம் போடுறீங்கன்னா, நான் கலிஃபோர்னியா பாதாம் போடுறேன், நான் வந்து ரெகுலர் போடுறேன், போல்டு போடுறேன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் போல்டு, இது கலிஃபோர்னியா, அதாவது அமெரிக்கா பாதாம். இது ஆல்மண்டை போட்டிருக்கோம். இதனோட குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே கிட்ட காட்டுறோம். நல்லா சைஸு சூப்பராக இருக்கும் பாருங்கள். பார்த்திங்கன்னா போல்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா சைஸு பெருசாக இருக்கும் ஒன்று. அதனால் அவங்க ஆயில் எடுக்காத பாதாம்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி இது ஆயில் அதிகம், அந்த ஆயிலே நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, பாஷையில் வச்சுக்கணும்னா ஆயில் நிறைய நல்லா அதிகமாக இருக்கும். ஆனால் இதுவே பாதாமில் ஆயில் அதிகமாக இருக்குன்னா அது ஓகே, அதிகமாக இருக்குதுன்னு வாங்குறாங்க. இது கேஷ்யூ கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. கேஷ்யூவில் ஆயிலே கிடையாது, கேஷ்யூவில் கொலஸ்ட்ரால் இல்லை.
அது அப்புறமா சொல்லுவேன். ஓகே, இது போல்டு, மீடியம் போல்டு ரெண்டும் ஒரே வெரைட்டி தான். பெருசாக வித்தியாசம் தெரியுது, அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சைஸு. ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து பாதாம். அவங்க காட்டுற இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா சுருக்கமாக சுருங்கி இருக்குது. ஸோ அவங்க ப்ரீமியம் குவாலிட்டி கொடுத்தோம்னா அதை மென்ஷன் பண்ண போகிறாங்க, கொடுக்கல. அதில் எங்கேருந்து அவங்களுக்கு அரைச்சா, அவங்க 1 கிலோ அரைச்சா 50 ml கூட வராது கிலோ, அந்த மாதிரி ஒரு பாதாம் கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது முந்திரி அவங்க பண்ருட்டி முந்திரி நல்ல முந்திரியாக போடுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் பண்ருட்டி முந்திரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா 240, நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டி. 240ன்றது அது சைஸு நல்லா பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் இது நேரில் இன்னும் அதை சூப்பராக இருக்கும். இது கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது அத்திப்பழம் அவங்க காம்பவுண்டில் இல்லை. அத்திப்பழம்லாம் சரியான ரேட் போகுது. இது சைஸு, இது கலர் பாருங்கள் பெருசு. அப்புறம் அவங்க கொடுக்குற டேட்ஸு சாதாரண ஒரு சேஷையில் போட்டு 1/4 கிலோ டேட்ஸ் தராங்க. நம்ம வந்து இந்த மாதிரி டேட்ஸு இதெல்லாம் வந்து நாங்களே பேக் பண்ணுறது, லூஸில் இருந்து பேக் பண்ணுறது. சூப்பராக இருக்கும் இந்த டேட்ஸ்லாம், ஓகேங்களா. அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த டேட்ஸு. அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை இந்த பேக்கெட்டில் சேஷையில் வர பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அதெல்லாம் வந்து லோ குவாலிட்டி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம். இந்த ஒரு டெஸ்ட்டு அது இருக்காது. செலக்டிவாக ஆப்கானிஸ்தான் இது. அதில் தான் அந்த ஹியூமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான இதுவும் நிறைய இருக்கும். இது அந்த பிஸ்தா அவங்க ஏதோ ஒரு சால்ட்டு பிஸ்தா அதே மாதிரி பேக்கெட்டில் தராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராண்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அது கொஞ்சம் சால்ட் அதிகமாக இருக்கும், ஒரு சில இதில் சால்ட் இருக்காது, அந்த மாதிரி. இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த இதுதான் தரேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வால்நட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் பாக்ஸில் இருக்கும் பார்த்திங்கன்னா, அது கிடையாது. இது லூஸ்லேருந்து வர்றது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவங்க போடுற அதே இது வந்து பார்த்திங்கன்னா என்னாலே கொடுக்க முடியும். அவங்க 1350 300 சொல்கிறாங்க. நான் வந்து 1000 ரூபாய்க்கே தருவோம். அந்த குவாலிட்டி நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா, அதான் குவாலிட்டி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வேணுங்கன்னா நான் தாராளமாக அதை கொடுப்பேன் உங்களுக்கு. 1000 ருபீஸு. ஷிப்பிங் ஃப்ரீ கிடையாது, அவங்க டெலிவரி ஃப்ரீன்றாங்க. டெலிவரி சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்குது, அது பெரிய காஸ்ட்லாம் கிடையாதுங்க. 25 to 35 தான் வந்து பர் கேஜிக்கு. ஸோ நீங்கள் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோன்றதில் 1 கிலோ 1.25 கிலோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ 1 கிலோனா 2 கிலோன்னு வச்சுக்கணும். ஏன்னா கொரியர் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே போகும்போது 2 கேஜஸாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ 2 கேஜஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லை 70 ருபீஸ் வரப்போகுது, அவ்வளோதான். அது ஒரு பெரிய காஸ்ட்டு கிடையாது, ஓகேங்களா. ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாலே இது வந்து 1100ல் அவங்க சொன்ன இது எல்லாமே கொடுத்துட முடியும். அதனால் நீங்கள் வேணும்னா கேளுங்க, அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது.